பேர் அம்மு. நான் வந்து ஜோஹர்லேருந்து வந்திருக்கிறேன். என் மக தான் இங்கே வந்து கூட்டிக்கிட்டு வந்தாங்க இங்கே டாக்டர் அம்மாவை பார்க்கறதுக்காக. எனக்கு வந்து உடம்புல வந்து கட்டிலாம் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால என் மக வந்து இங்கே வந்து டாக்டர் அம்மாவை கூட்டிகிட்டு வந்தாங்க பார்க்கறதுக்காக. எங்கள் குடும்பம் வந்து ஏசப்பா அறியாத ஒரு குடும்பம். எனக்கு 12 வயசு இருக்கும்போது நான் போயிருக்கிறேன். எங்கள் அம்மா வீட்டு சார்பாக உள்ளவங்க கூட்டிகிட்டு போயிருக்காங்க என்னைய ப்ரேயர்ஸ்க்கு. நான் போயிருக்கிறேன். அவ்வளவு தான் எனக்கு தெரியும். அதை பற்றி வேறு எதுவும் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஏசப்பானா அப்போலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எங்கே பார்த்தாலும் நான் ப்ரே பண்ணுவேன் கண்டிப்பாக. ஏசப்பா இருக்கார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சந்தோஷம் இருக்கும். எனக்கு எப்பயுமே இருக்கும் அது. அதுக்கப்புறம் இங்கே கூட்டிக்கிட்டு வந்தாங்க கூட்டிக்கிட்டு வந்து ப்ரேயர்ஸ் பண்ண வச்சாங்க. உட்கார சொன்னாங்க டாக்டர் அம்மா என்னை ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னை கண் மூடி ஜெபம் பண்ண சொன்னாங்க. அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கண் மூட சொன்னாங்க. நான் கண் மூடி இருக்கும்போது நான் ஏசப்பாவை பார்த்தேன். அவர் இரண்டு அந்த கரங்களை அந்த கைகளை அப்படி இருந்துக்கிட்டு அந்த வெள்ளை உடுப்பில் அந்த சிகப்பு அந்த இது போட்டிருந்து என் கண்ணுக்கு அவர் தெரிஞ்சார். அந்த சிரித்த முகத்தோடு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் அம்மா சொன்னாங்க, இந்த கையை ஏசப்பா அவங்க தலைமையில் வைக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அவர் வச்ச கையோட என் உடம்பு அப்படியே சிலிர்த்துச்சு பாருங்கள். எனக்கு அது என்ன ஒரு புது உணர்வு மாதிரி எனக்கே தெரியல. என்ன அறியாமையே ஏதோ என்னை கட்டி போட்டுக்கிட்டு இருந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு. அந்த ஏசப்பா அந்த கரங்கள் வச்ச கையோடே அந்த முடிச்செல்லாம் எங்கே போணுச்சின்னு தெரியல. அப்படியே ரிலீஸ் ஆயிடுச்சு எனக்கு உடம்பு. அப்படியே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இது ஒரு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு சொல்ல வார்த்தையே தெரியல. இது ஒரு புது உணர்வாக இருக்குது எனக்கு. நான் இங்கே வந்ததுக்கு என் மகளுக்கும் நன்றி, இந்த டாக்டர் அம்மாவை இவங்க பார்த்ததுக்கும் நன்றி, அந்த காட்சியை கொடுத்ததுக்கு இந்த கடவுளுக்கு ஏசப்பாவுக்கு ரொம்ப நன்றி நான் சொல்லிக்கிறேன்.